Friends, video regular கிடைக்க நம் சேனலை subscribe பண்ணுங்க, அடுத்து bell அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. Thank you. Hello friends, welcome to our home. நம்ம இன்னைக்கு மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறாங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், களி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. நாம இன்னைக்கு பண்ண போற இந்த மாங்காய் பச்சடி தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கும் பண்ணலாம். தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு பண்ணணும்னா கூடவே ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ சேர்த்து பண்ணிக்கலாங்க. நாம இன்னைக்கு பண்ண போற இந்த மாங்காய் பச்சடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பாரம்பரியமான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மாங்காய் பச்சடி பண்ணணும்னா இது போல் நல்லா பெரிய சைஸ் மாங்காயில் பச்சடி பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும். சின்ன சைஸ் மாங்காயில் மாங்காய் பச்சடி அவ்வளோ சுவையாக இருக்காது. நல்லா பச்சை பசேல்னு இருக்க மாங்காயை எடுத்து நம்ம மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக மாங்காயை தோல் நீக்கிட்டு இது போல் சிப்ஸ் மாதிரி செதுக்கி எடுத்து வச்சுருக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக ஒரு குட்டி கடாய் அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ எள்ளை வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாங்காய் பச்சடியை 2 விதமாக பண்ணலாங்க. ஒன்று எள்ளு போட்டு வறுத்து பவுடர் பண்ணி செய்தால் நல்லெண்ணெய் விட்டு சேர்த்துக்கணுங்க. வேர்க்கடலையை வறுத்து பவுடர் பண்ணி மாங்காய் பச்சடி செய்தால் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணுங்க. ரெண்டு விதமான டேஸ்ட் கொடுக்கும். நாம் இன்னைக்கு எள்ளு போட்டு மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் கிராமங்களில் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எள்ளு இது போல் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்ச எள்ளு நல்லா ஆறியாச்சுங்க. இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதேவே மிக்சியில் போடுறதா இருந்தால் சும்மா 2 அல்லது 3 செகண்ட் மட்டும் விப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். இதை கப்பில் மாற்றி எடுத்துக்க போகிறாங்க. இப்போ இதே அம்மியில் குட்டி குட்டியாக ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்துருக்கோம். அதை தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கனால இத்தனை எடுத்துருக்கோங்க. இல்லைன்னா இன்னும் குறைவாக ஒரு 4 அல்லது 5 மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை கப்பில் மாற்றி எடுத்துக்கலாம். மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். உளுந்து நல்லா சிவந்து வந்ததும் 8 சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கனால 8 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சைஸ் பெருசாக இருந்தால் ஒரு 4 சின்ன வெங்காயமே போதுங்க. இது கூட நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பூண்டை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஃப்ளேம் கொஞ்சம் சின்னதில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கி வந்ததும் ஃப்ளேம் சின்னது பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கருகாமல் பார்த்துக்கலாங்க. இப்போது நம்ம சிப்ஸ் போல் செதுக்கி வச்சோம் இல்லைங்களா, 100 கிராம் அளவுக்கு மாங்காயை இது கூட சேர்த்துடலாம். மாங்காய் பச்சடிக்கு நறுக்கி போடுறத விட இது போல் செதுக்கி தாங்க இங்கெல்லாம் போடுறாங்க. அப்படியே குழன்னு அப்படியே கிரேவி மாதிரி வரும் இந்த மாங்காய் பச்சடி. நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்க போகிறோம். மாங்காய் நல்லா வதங்கினதும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம்.
மாங்காய் நல்லா சாஃப்டாக வேகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பாருங்க, மாங்காய் எல்லாம் இது போல நல்லா வெந்து அப்படியே சாஃப்டாக கரையிற வரைக்கும் வேக விடணுங்க. அதுக்காக தான் நம்ம மாங்காயை சிப்ஸ் மாதிரி செதுக்கி போடுறோம். சப்போஸ் மாங்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இது போல் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. சில மாங்காய் எல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க, கரையவே கரையாது. அப்படி இருந்ததுன்னா மாங்காய் வெந்த பின்னாடி லேசாக மத்து வச்சு மசிச்சுட்டு கூட இதே மாதிரி செய்யலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். உங்களோட இனிப்புக்கு ஏற்றாப்புல 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த மாங்காய் பச்சடி வந்து அப்படியே சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரியான பதத்துக்கு கொண்டு வந்துடுறோம். வெல்லத்தோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போனதும் நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா எள்ளு பொடியை சேர்த்துடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாங்க. இந்த மாங்காய் பச்சடியோட இந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே இந்த கத்திரிக்காய் கொட்ஸ் மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மாங்காய் பச்சடியில் இது போல் எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே அழகாக வர ஆரம்பிச்சாச்சு. இப்போது நம்மளோட சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி பண்ணிட்டோம். இது இனிப்பு, உப்பு, காரம், புளிப்போட ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாதத்தில் இதை போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிட்டு சைடில் அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் முக்கியமாக ராகி களிக்கு இதை பண்ணுறாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பாரம்பரியமான ரெசிபியை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.